ஒரு நிமிஷம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எல்லாருமே அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அது ஃபேஸா இருக்கட்டும், நம்ம ஹேரா இருக்கட்டும். ஓகே, ஃபேஸ்ல வந்து நிறைய கிரீம்ஸ் எல்லாம் போட்டு அண்ட் ஹோம் டிப்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்மளோட நிறைய வீடியோஸ்ல வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு அவங்களை எப்படி பியூட்டி ஆகுறது, பிரைட் ஆகுறது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பா நான் போடுவேன். பட் அட் த சேம் டைம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முடி. அந்த முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழுதுட்டே இருப்பாங்க. ஐயோ என் முடி கண்ணா நாளுக்கு நாள் இவ்வளவு குறைஞ்சிட்டே போது, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி ஃபீல் பண்ணா கூட முடி கொட்டும். ஓகே, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இந்த ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, உங்களுக்காகவே நான் வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேங்க. முடி கொட்டுறது 7 நாள்ல உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படியா, உண்மையா அப்படின்னு கேட்பீங்க. டெய்லி வந்து நீங்க முடி வந்து சீவும் போது உங்க முடி வந்து கொட்டும் இல்லையா, பாத்ரூம்ல பார்த்தா கூட கண்ணீரா வரும். நீங்க மட்டும் இல்ல, ரொம்ப பேருக்கு இதே ப்ராப்ளம். எனக்கே இந்த ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. சோ கேர்ள்ஸுக்கு ஹேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடி கொட்ட ஆரம்பிச்சா கான்பிடன்ஸ் குறையும். எங்க அப்ப எங்களை டீல்ல விட்டீங்களான்னு கேட்பீங்க ஜென்ஸ்லாம். அப்படி இல்லைங்க, உங்களுக்காக வந்து நான் சொல்றேன். அதனாலதான் இப்போ ஒரு சிம்பிள் ரெமெடி நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த ரெமெடி வெந்தயம் பிளஸ் ஆலோவேரா ஜெல். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். 2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா சோக் பண்ணிக்கோங்க. மார்னிங், அதாவது நைட்டு ஊற வச்சு காலையில எந்திரிச்சு அந்த இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் போதும், அதுக்கு மேல போட்டீங்கன்னா நம்ம பாடி தாங்காது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா கலக்கணும். ஓகே, இந்த இப்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்ப இது என்ன பண்ணணும்னா, தூர போட முடியாது, நம்ம தலையில தான் அப்ளை பண்ணணும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். சோ இந்த பேக்கை ஸ்கேல்ப்ல நல்லா அப்ளை பண்ணுங்க. ரூட்ஸ்ல அப்படியே மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணும்போது அப்படியே தூக்கமா வரும். ஒரு நாள் என்ன சுகம் இந்த நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாட்டு தப்பா படிச்சு நினைக்கிறேன், பட் இட்ஸ் ஓகே, மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே, 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நான் சொன்னேன் இல்லையா, பாட்டை விட்டுருங்கன்னு சொன்னேன். அதுமே உங்க தலையும் நீங்க அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் 40 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா, உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை, அப்புறம் மைக்ரேன் இஷ்யூன்னு சொல்ற ஒற்றை தலைவலி, அதுக்கப்புறம் மெயினாவே எனக்கு எதுவும் என்ன போட்டாலும் தலை குளிச்சாலே தலைவலி வரும்டாப்பா சாமி அப்படின்னு சொல்றவங்க யாருமே இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா வெந்தயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி. அப்படிங்கும்போது அது ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால வந்து சீரியஸா நான் பேசிட்டு இருக்கேன், சைட் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும். அதனால வந்து நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இல்ல என்ன போட்டாலும் என் பாடி தாங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த பேக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும், ஹேர் ரூட் ஸ்ட்ராங் பண்ணும், நியூ ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். 7 டேஸ்லயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். 7 டேஸ்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெமடியை ட்ரை பண்ணாம விட்டுறாதீங்க, உங்க ஹேரை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் என்னங்க சொல்லுவேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட், ஏன்னா லேட்டரா யூஸ் ஆகும். ஓகே, இன்னும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எகைன் உங்களே வேற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ so much. Take care all.